இந்த சம்பவத்துல பாதிக்கப்பட்டவங்க 10 பேர் சார். அதுல ஒருத்தவங்க எதிர்பாராத விதமா உயிரிழந்துட்டாங்க. 9 பேர்ல கீழ்ப்பாக்கம் ஹாஸ்பிட்டல்ல 2 பேர் இப்பதான் பார்த்துட்டு வரேன், ஸ்டேபிள். இருந்தாலும் மானிட்டரிங் பண்ணி ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கு சார். இங்கே 3 பேர் சார். 3 பேர்லேயே 2 பேர் நார்மலாக கியூரபிள், ஒருத்தவங்களுக்கு மட்டும் இந்த தலையில இன்ஜுரி ஆயிருக்கனால மானிட்டரிங் பண்ணி ஃபுல்லாக பார்த்துக்கிட்டு இருக்கோம் சார். இது இல்லாமல் அந்த நடந்த சம்பவ இடத்துல நடந்த அந்த சம்மந்தப்பட்ட அந்த இடத்துல நம்மளுடைய அதிகாரிகள் சிவியராக ஆக்ஷன் எடுத்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த கம்பெனியில் ஆல்ரெடி கம்பெனி ஓனருக்கு 14 செக்ஷன்ஸ் போட்டு இதுக்கு முன்னாடியே எப்போனா டேட் 11/6/2026 நம்ம சேஃப்டி மெஷர்ஸ் இந்த அமோனியம் இது நடந்ததுக்கப்புறம் தமிழ்நாடு ஃபுல்லாக கடுமையான நம்ம டிஷ் சார்பாக நம்ம துறையின் சார்பாக நம்ம ஆய்வு நடத்தி செக் பண்ணிக்கிட்டு வரோம். அதில் பண்ணும் பொழுது இதையும் செக் பண்ணும் பொழுது ஒரு சில சேஃப்டி மெஷர்ஸ் சரியில்லாமல் இருந்த காரணத்தினால் கம்பெனி ஓனர் மேலேயும் கேஸ் போட்டு கம்பெனி மேனேஜர் மேலேயும் ஒரு 18 செக்ஷன் பேரில் கேஸ் போட்டு ஷோகாஸ் நோட்டீஸ் கொடுத்துருக்கோம் சார். அதுக்கப்புறம் இந்த ஒரு இது ரிலேட்டடாக நடந்திருக்கு சார். இது எதனால நடந்திருக்குங்கிறத இப்போ வெரிஃபை பண்ணிட்டு உங்களுக்கு ரிப்போர்ட்டாக கொடுத்துட்றோம் சார். உறுதியாக அதுக்கான என்ன நடந்திருக்குன்னு பார்த்துட்டு கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் சார். அதிக தொழிற்சாலைகள் இருக்கக்கூடிய சூழல்ல அடுத்தடுத்து இந்த மாதிரி இல்லை சார், கிட்டத்தட்ட ஒரு டீம் சார், ஸ்குவாட் டீம்னு சொல்லிட்டு தமிழ்நாடு ஃபுல்லாக ஸ்குவாட் டீம் போட்டு நம்ம செக் பண்ணிட்டு வரோம் சார். ரெகுலராக பாதிக்கப்பட்ட இதில் செக் பண்ணிட்டு வரோம். இதில் இந்த உள்ளுக்குள்ள அந்த அந்த மாதிரி அமோனியா கம்பெனி அந்த ரிலேட்டட் கம்பெனிஸ்லேயே அந்த ஒர்க்கர்ஸ் கிட்டத்தட்ட ஒரு 12 கம்பெனிக்கு மேலே ப்ரெமிசஸ்ல உள்ளே இருந்து வேலை பார்க்குறவங்களெல்லாம் வெளியில் போக சொல்லி அப்புறப்படுத்தி அந்த வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கோம். இது மட்டும் இல்லாமல் ஒரு 3 கம்பெனி நியர்பை அந்த அந்த ஃபேக்ட்ரிஸ்க்கு அருகில் உள்ளவங்களையே நம்ம கிளியர் பண்ணி அதுக்கும் செக் பண்ணிட்டு இருக்கோம் சார். உறுதியாக சொல்கிறோம், கடுமையான நடவடிக்கை இது ரிலேட்டடாக நம்ம ஆய்வு ஸ்குவாட் டீம் போட்டே கிட்டத்தட்ட கடுமையாக நடவடிக்கை எடுத்துக்கிட்டு இருக்கோம். இது மாதிரி நடக்கக்கூடாதுங்கிறது தான் சார் எல்லாத்துக்குமே உள்ளது. பட் ஆக்சிடென்டலாக 1-2 நடக்கிறதையும் நம்ம அதை கூட நடக்க முடியாத அளவுக்கு என்னென்ன முயற்சி செஞ்சு தடுக்க முடியுமோ செஞ்சுக்கிட்டு இருக்கோம். தனியார் தொழிற்சாலைகள்ல நடவடிக்கை எடுக்கிறது பொது அமைச்சிருக்கீங்க. ஆனா ஆத்தூர் நகராட்சியில துப்புரவு பணியாளர்களுக்கு 100 ரூபாய் டாக்குமெண்ட்ல கையெழுத்து வாங்கிட்டு நிரந்தர பணி கேட்க மாட்டோம், கேட்க மாட்டோம் அப்படின்னு டாக்குமெண்ட்ல கையெழுத்து வாங்கியிருக்காங்க. இல்லை சார், அது நம்ம இதுல வராது சார். அது இந்த நகராட்சினா நகராட்சியில வரும், கார்பரேஷனா கார்பரேஷன்ல வரும். நம்ம டிபார்ட்மெண்ட்ல அது வராது சார். அதுக்கப்புறம் நம்ம டிபார்ட்மெண்ட் சார்ந்து எது வந்தாலும் நம்ம தலையிட்டு முயற்சி இல்ல இறுதி இருக்கு சார். பட் அது கண்ட்ரோல் மேனேஜ் அவங்க பாக்குறாங்க சார். இப்ப நீங்க சொல்ற ஃபேக்டரிஸ், நீங்க சொல்ற ஒர்க்கர்ஸ் கிட்டத்தட்ட 56 லட்சம் பேருக்கு மேல ஒர்க்கர்ஸ் நம்மளுடைய தொழிலாளர்கள் இருக்காங்க தமிழ்நாட்டில். அவங்களுக்கு பதியப்பட்டவங்களுக்கு அதுல உள்ளவங்க கம்பெனிஸ்ல ப்ராப்ளம், ஃபேக்டரிஸ்ல ப்ராப்ளம், இண்டஸ்ட்ரீஸ்ல ப்ராப்ளம் நாம உள்ள போகலாம் சார். இதுக்குன்னு ஒரு நார்ம்ஸ் இருக்கு சார். அந்த நார்ம்ஸை பார்த்துட்டு தான் சார் நம்ம அரசு நிறுவனங்களா இருந்தாலும் இல்ல சார், உங்களுக்கு புரியுது, அது பண்ணலாம் சார். பட் இப்போ அது கண்ட்ரோல்டு நீங்க அதுல இருக்கு. கார்பரேஷனா கார்பரேஷன், முனிசிபாலிட்டினா முனிசிபாலிட்டி, பஞ்சாயத்து போர்டுனா பஞ்சாயத்து போர்டு அதுல இருக்கும் சார். அது கான்ட்ராக்ட் பேசிக்ஸ்ல இருப்பாங்க சார். மீறி அதுக்கப்புறம் வர்றது அவங்களால பட்சத்துல ரொம்ப ப்ராப்ளம்ங்கும் போது லேபர் டிபார்ட்மெண்ட் அணுகுவாங்க சார். எதுல சார் 100 ரூபாய் பாண்ட்ல கையெழுத்து வாங்கிருக்காங்க. அதுதான் சார், அதுல தீர்வு காண்டு அது வரலாத பட்சத்துல அடுத்து நம்மள்ட்ட வருவாங்க. நம்மள்ட்டையும் நடக்காத பட்சத்துல ஃபெயிலியர் ரிப்போர்ட் போட்டு லேபர் கோர்ட்டுக்கு அனுப்புவோம் சார். தனியார் தொழிற்சாலை செயின்ட் பீட்டர்ஸ்ல அந்த தொழிலாளர்களுக்கு படுகாயமடைந்தவங்களுக்கு இழப்பீடே கொடுக்கல. எப்ப சார்? இறந்தவங்களுக்கு மட்டும் 2 லட்சம் தமிழக அரசு. ஆமா ஆமா இல்ல சார் ஒரு நிமிஷம். இறந்தவங்களுக்குமே 2 லட்சம் கிடையாது சார். நம்ம அது அரசாங்க ரீதியா ஃபர்ஸ்ட் கொடுத்துட்டோம். லேபர் டிபார்ட்மெண்ட்டுக்குன்னு ஒரு சில நார்ம்ஸ் அண்ட் ஸ்கீம்ஸ் இருக்கு சார். அதுக்கு இன்னும் அவங்களுக்கு கிட்டத்தட்ட 7-8 லட்சம் ரூபா மேல அது தனியா வரும் சார். பாதிக்கப்பட்டவங்களுக்கும் இப்ப எல்லாமே கொடுத்து இப்பதான் சார் அந்த இது எல்லாமே எவ்வளவு பேர் டிஸ்சார்ஜ் ஆயிருக்காங்க எல்லாமே இருக்கு சார். அதெல்லாம் பார்த்துக்கிட்டு பண்ணுவோம். முழுமையா சீல் எப்ப சார் வைக்கப்படும் சார்? அது இனிமே அது ரன் பண்ண முடியாது சார். அந்த இது சீல் வைக்கிறதுக்கு இந்த பாதிக்கப்பட்டவங்களுக்கு இது பண்ணதுல அமோனியா கொஞ்சம் இருந்ததுல கிளியர் பண்ணி ஓரளவு முடிச்சிட்டோம் சார். இப்ப அடுத்து சீலுக்கான வேலையை பார்த்துருவோம் சார். அது ஓப்பன்லாம் பண்ண முடியாது சார், வாய்ப்பு இல்லை சார். தேங்க்யூ சார்.